அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஐபிஎல்ல ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய மேட்ச் அப்படின்றது ஒவ்வொரு விதத்தை விறுவிறுப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ சீசன் ஸ்டார்டிங்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், மும்பை இந்தியன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு அவ்வளோதான் போல இந்த சீசன்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 6-7 மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா கன்சிஸ்டண்டா தோக்குற மாதிரி போயிட்டு மறுபடியும் ஒரு கம்பேக் அப்படின்றத கொடுத்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அட் த சேம் டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அடேங்கப்பா இந்த மாதிரி அடிக்கிறாங்களே, அப்ப இது வரைக்குமே ஐபிஎல் அடிக்காத டீமான ஏதாவது ஒரு டெல்லி கேபிட்டல்ஸோ பஞ்சாபோ இல்ல ஆர்சிபியோ தான் இந்த டைம் கப் அடிக்கும் போலயே அப்படின்னு சொல்லி பேசப்பட்ட டீம்ஸ் தான் பார்த்தோம் அப்படின்னா திடுதிப்புன்னு வந்துட்டு அவங்களுடைய பழைய நிலைமைக்கு திரும்பி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா மக்களின் கேப்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரோட இந்த ஐபிஎல் சீசன்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கார் இல்லையா, அவரை பத்தி தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த சீசனுடைய ஆக்ஷன்லேயே வந்துட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 26 கோடி ரூபா அப்படின்றதுக்கு மேல வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு பஞ்சாபுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சீசன்ல மட்டும் கிடையாது, இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச எல்லா சீசன்லையுமே சேர்த்து ஓவராலா ஹை பிரைஸுக்கு வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு டீமால வந்துட்டு வாங்கப்பட்ட வீரர் ஸ்ரேயஸ் ஐயர் தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கான வேலையை வந்துட்டு ஸ்ரேயஸ் உருப்படியா பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரிஷப் பண்ட் இருக்காரு இல்லையா, ரிஷப் பண்ட்டும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான விலை அப்படின்றதுக்கு தான் வாங்கப்பட்டாரு. பட் அவர் வந்துட்டு அதுக்கான வேல்யூவோட விளையாடுறாரா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கண்டிப்பா கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ யார் இந்த ஸ்ரேயஸ் ஐயர், அதை தாண்டி வந்துட்டு தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா. லாஸ்ட் இயர்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சாம்பியன்ஸ் டிராஃபியா இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்துட்டு முஸ்டாக் அலி, ரஞ்சி டிராஃபி, அதுக்கப்புறமா வந்துட்டு என்னென்ன டிராஃபி இருக்கோ எல்லா டிராஃபியுமே வின் பண்ணி மக்களின் கேப்டன், இந்தியன் டீமுக்கு சரியான கேப்டன் மெட்டீரியல் இவர் தான்ப்பா அப்படின்ற பேரை ஸ்ரேயஸ் ஐயர் தொடர்ந்து எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ யார் இந்த ஸ்ரேயஸ் ஐயர், அவருடைய பின்னணி என்ன, இன்னைக்கு இவ்வளோ சூப்பராக விளையாடக்கூடியவர், ஒரு காலகட்டத்தில் தத்தியான பிளேயர் அப்படின்னு சொல்லி பேரும் எடுத்திருக்காரு. ஸோ எல்லாத்தையும் விரிவாக இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 1994 மும்பையில் பிறந்த ஒரு பையன் அப்படின்னே சொல்லலாம். அவங்க அப்பா வந்துட்டு சந்தோஷ் ஐயர், அம்மா ரோகிணி ஐயர். அப்பா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிஸ்னஸ் பர்சன், அம்மா வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருக்காங்க. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் சின்ன வயசுலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா நிறைய விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத காட்டாரு. ஷட்டில் கார்டு ஒரு பக்கம், கிரிக்கெட் ஒரு பக்கம், ஃபுட்பால் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் 10 வயசுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தெளிவாக கிரிக்கெட் தான்ப்பா நம்மளுடைய லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிடுறாரு. 12 வயசுலேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர், வினோத் காம்ப்ளி இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி லெஜண்ட்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ண பிரவீன் ஆம்ரேவனுடைய கண்ணிலையுமே இவர் படுறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் ஆம்ரேவை இவரை ட்ரைனிங் பண்ணவும் கொடுக்குறாரு. மும்பையில் இருக்கக்கூடிய பல கிளப்ஸ்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விளையாட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிளப்புகளுக்கு இடையிலான போட்டி, காலேஜ் டேஸ்ல போட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே பர்ஃபெக்டா விளையாட ஆரம்பிக்கிறாப்புல அப்படின்னு சொல்லலாம். அடுத்தடுத்த வாய்ப்புகள் அப்படின்றதும் இவர் விளையாடக்கூடிய விதம் இருக்கு இல்லையா, அதுக்காக தொடர்ந்து கிடைக்கப்படுது. இப்படியே போய்கிட்டு இருக்கும் போது தான் பார்த்தோம் அப்படின்னா 2014 இருக்கு இல்லையா, 2014 மும்பையில் வந்துட்டு மும்பை கிளப்புகளுக்கு இடையிலான போட்டியில் மும்பை டீமை ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடுற வாய்ப்பு அப்படின்றது கிடைக்குது. ஸோ அதுலேயுமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால தொடர்ந்து 2015-16 பார்த்தோம் அப்படின்னா ரஞ்சி டிராஃபியில் விளையாடுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கிடைக்குது. அப்படி கிடைச்ச வாய்ப்பை ஸ்ரேயஸ் ஐயர் ரொம்பவுமே ஈஸியாக வந்துட்டு விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடினமான எஃபர்ட் அப்படின்றது போடுறாரு. அந்த சீசனில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 1321 ரன் அப்படின்றத எடுக்கிறாரு. 7 ஆஃப் செஞ்சுரி, 4 செஞ்சுரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு யாரா அந்த பையன் ஃபியூச்சர்ல வந்துட்டு செம்மையா வருவான் போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பேசவும் வைக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்த வருஷமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து டெல்லி அணி இருக்கு இல்லையா, ஐபிஎல்ல டெல்லி அணியாலும் வாங்கப்படுறாரு. அந்த சீசன்ல நல்லா விளையாடுறதுனால வளர்ந்து வரக்கூடிய வீரருக்கான விருது அப்படின்றதும் அவருக்கு கிடைக்குது. ஸோ ஒரு பக்கத்துல ஐபிஎல் என்ட்ரி, இன்னொரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2017 நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டான மேட்ச்ல அவர் வந்துட்டு இந்தியன் டீமுக்குள்ள அறிமுகம் ஆயிருந்தாலும் இலங்கைக்கு அகேன்ஸ்டான மேட்ச்ல தான் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு விளையாடுற வாய்ப்பு அப்படின்றது கிடைக்குது. ஸோ இந்த 2017 to 2021-22 காலகட்டங்கள் இருக்கு இல்லையா, அது வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு முத்திரையை பதிக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருந்த ஒரு பையன் அப்படின்னே சொல்லலாம். மிடில் ஆர்டர்ல வந்துட்டு இறக்கி விடுவாங்க. பட் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பெருசா இருக்காது. ஒரு சில மேட்சஸ்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அடிப்பாரு, ஒரு சில மேட்சஸ்ல காலவாரி விட்டுரும். ஸோ இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து 2018 அந்த சீசன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸை
தலைமை தாங்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கிடைக்குது, கேப்டன் ஆன வாய்ப்பு அப்படின்றது கிடைக்குது. ஸோ கேப்டன் ஆனோன்னே பார்த்தோம் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸை பிளே ஆஃப் வரைக்குமே கொண்டு வராரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு வராரு. என்னடா இந்த பையன் நல்லா கேப்டன்ஷிப் பண்ற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பேசும்போது தான் 2022 கேகேஆர் இவரை 12.5 கோடி ரூபாய் பக்கம் எடுக்கிறாங்க, 12.25 கோடி ரூபாய்க்கு. பட் அதில் சோகமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த சீசன்ல அவரால் விளையாட முடியல அப்படின்னே சொல்லலாம். அவருக்கு வந்துட்டு முதுகு வலி அப்படின்றதுனால நிதிஷ் ராணா தான் வந்துட்டு கேகேஆரை வழி நடத்துறாரு. 2024 கம்பேக் கொடுத்த தலைவன் பார்த்தோம்னா பக்காவான பெர்ஃபெக்டான ஒரு கிரிக்கெட் மெட்டீரியலா மாறி உள்ள வந்தோன்னா கேகேஆரை பார்த்தோம் அப்படின்னா லீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. லீட் பண்ணதோட மட்டும் இல்லாம ஸ்ரேயஸ் ஐயர் கௌதம் கம்பீர் காம்போ அப்படின்றது பக்காவா எடுபட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். இதனால லாஸ்ட் சீசன்ல வந்துட்டு பார்த்தோம்னா கேகேஆர் இருக்காங்க இல்லையா, டைட்டிலும் வின் பண்றாங்க. பட் அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம்னா ஸ்ரேயஸினுடைய ஆக்டிவிட்டியா இருந்தாலும் சரி, இல்லை உள்ளூர் போட்டிகள் வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர் விளையாடுறதே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சில காரணங்களை சொல்லி பிசிசிஐ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரேயஸ் ஐயர் கூட போடப்பட்டிருந்த அந்த அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கேன்சல் பண்றாங்க, இந்தியன் டீமுக்கான அக்ரிமெண்ட் அப்படின்றத. அன்னைக்கு தான் தலைவனுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி வெஞ்சன்ஸ் வருது, என்னையாரா டீமை விட்டு வளர்க்குறீங்க, நீங்களே கூப்பிடுற மாதிரி பண்றோம் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரஞ்சி டிராஃபியா இருந்தாலும் சரி, சையத் அலி முஸ்தாக் டிராஃபியா இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா டிராஃபியுமே, துலீப் டிராஃபி இருக்கு இல்லையா அதையா இருந்தாலும் சரி, ஒரே வருஷத்துல 4 முக்கியமான டிராஃபிஸ் அப்படின்றத வின் பண்றாரு. அதுக்கப்புறமா தான் சாம்பியன்ஸ் டிராஃபியில் விளையாடுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அவரை தேடி போகுது. ஸோ அப்படி வந்த வாய்ப்பையுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில போட்டிகள்ல டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்ஸ் எல்லாருமே கண்டு 30 ரன்னுக்கு 3 விக்கெட்டு அப்படின்ற மாதிரிலாம் இருந்த போதும் கூட நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டான மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் டீமை அக்ஷர் பட்டேலோட சேர்ந்து தனி ஒரு ஆளா நின்று ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு ரன் அடிக்க வைக்கிறாரு. ஸோ தன்னோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத ஸ்ரேயஸ் ஐயர் தெளிவாக புரிய வச்சிருந்தாப்ல அப்படின்னே சொல்லலாம். கேகேஆரும் வந்துட்டு பார்த்தோம்னா ஸ்ரேயஸ் ஐயரோட ஒரு சில கான்ட்ரோவர்சிஸ் அப்படின்றது வந்ததுனால அவர் ரிலீஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய ஃப்ரான்ச்சைஸில் இருந்து. அதுக்கப்புறமா பஞ்சாப் அவரை கிட்டத்தட்ட 27 கோடி ரூபாய்க்கு பக்கம் எடுத்ததுக்கப்புறமா இப்போ பஞ்சாப்பை இது வரைக்கும் இத்தனை சீசன்களாக பார்க்காத பஞ்சாப்பை நம்ம கண்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ அதிரடியாக ஆடுறதா இருந்தாலும் சரி, இல்லை லோவான ஸ்கோர் அப்படின்றத அடித்தாலும் அதை டிஃபெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, டிஃபெண்ட் பண்ணி காட்டி ஒரு டீமை லீட் பண்ணால் இப்படி லீட் பண்ணுண்டா அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஸ்ரேயஸ் ஐயர் மாறிட்டு இருக்காப்ல அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் இந்த சீசனில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயரை மக்களின் கேப்டன், மக்களின் தலைவன் அப்படின்ற ஹேஷ்டேக்கோட ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. ஸோ நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது, நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்றது தான் முக்கியம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு பக்காவான பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளான பர்சன் தான் ஸ்ரேயஸ் ஐயர் இன்னைக்கு மாறி நிற்கிறாப்ல அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் ஸ்ரேயஸ் ஐயரை பற்றியும் அவருடைய பேட்டிங்கை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.